ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 அனைவருக்கும் இனிமையா அமைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்களுக்கும் நீங்க கமெண்ட்ல வாழ்த்த சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு பிளேஸ் தான். ரொம்பவும் டஃப்பான பிளேஸ். நாங்கள் ஆல்ரெடி அது பண்ணியிருக்கோம். மறுபடியும் இப்போ பண்ண போறோம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இப்போ ரொம்ப நாளாச்சு நாங்கள் ட்ரெக்கிங் போய் அது எங்கே போகிறோம் பார்த்தோம்னா வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். அது என்னன்னா ஒரு 7 மலைகளை தாண்டி தான் அந்த கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். அந்த கோவிலை பற்றி முழுமையான ஒரு தகவலையும் உங்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தேவதானப்பேட்டை என்ற ஊரில் தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாங்கள் அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தோன்னா இப்போ வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் டோருக்கு பார்த்தீங்க பின்னாடி ஆர்ச் இருக்குது. நான் அதை காமிக்கிறேன். இப்போ அது உள்ளே தான் போகிறோம். இந்த பக்கம் பார்த்தோன்னா அனந்தபுரம் செஞ்சு போகிற மெயின் ரோட்டில் தான் இருக்குது. நான் அதை லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே தான் போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு பயணமாக இருக்குது போது. ஏன்னா இது ரீஷூட் வீடியோன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டில் நாங்கள் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணோம். ரொம்ப அழகான ஒரு பயணம். அது மட்டும் இல்லாமல் 7 மலைகளை நம்ம சுற்றி தான் மேலே போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு பயணமாக இருக்குது. எவ்வளோ டைம் ஆக போகுது, மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அப்படி அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மலை பயணமாக இருக்க போகுது. மேலே யார் இருக்காங்க பார்த்தோன்னா வனதுர்க்கை அம்மன் தான் இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பயணமாக இருக்கும். போகிற வழியில் பார்த்தோன்னா இங்கே ஒரு தவ்வை சிலை இருக்குது. மூத்த தேவின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒரு புடைப்பு சிற்பம் தான் ஒரு சிலை இங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் போகிறோம். அங்கே ஒரு கோவில் இருக்குது. அங்கே போனோடனே அங்கே ஒரு லேண்ட்மார்க் இருக்கும். இப்படி தான் கோவிலுக்கு போகிறதுக்கு வழி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துருவோம். தவ்வை சிலை பார்த்திங்கன்னா இவங்க பல்லவர் காலத்து, அதாவது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிலை தான் இது. அங்கே பல்லவர் காலத்திலிருந்தே தவ்வைகள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த தவ்வை சிலை பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா தன்னுடைய மகள் அவர்களுடைய தான் பார்த்திங்கன்னா இவங்க சிலையாகவே இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு நம்ம இப்படி தான் போகிறோம். இந்த பார்த்தீங்களா, இது வழி தான் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இது எல்லாத்தையும் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கலாம். ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலுக்கு மேலே போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மேலே போக முடியாதவங்களுக்கு கீழேயும் ஒரு கோவில் இருக்குது. அங்கேயே கும்பிட்டு எல்லாம் போயிடுவாங்க. இப்போ நாங்கள் மேலே தான் போகிறோம். மேலே போயிட்டு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். என்ன போகலாமா? ஆமாம், கடைசியாக ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த மலையும் ஏறல, எதுவும் ஏறல. ஸோ எங்களுக்கே இன்றைக்கி டஃபஸ்ட்டாக தான் ஒன்று இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஏறதுன்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அதை ஹாப்பியாக காட்டுறோம் நாங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது கூட கீழே இருக்கிற கோவிலை பார்த்துட்டு அப்படி மேலே போயிட்டு இருக்கோம். இந்த மலையோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது பார்த்தீங்களா, வெளியில் இருக்குது. இங்கேருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே போயிட்டு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியல. அது போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே போக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். என்ன போகலாமா? கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோம். பார்த்தோன்னா இப்போ நம்ம மேலே இருக்க அம்மன் பார்த்தோன்னா
வனதுர்க்கை அம்மன் சொல்லியிருக்காங்க. 7 மலைகளை கடந்து 7வது மலையில் தான் அந்த அம்மன் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஒரு பாறையிலே இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். மேலே ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மன் எப்படி அங்கே போனாங்கன்னா, இங்கே அவங்க கோவப்பட்டு தான் அங்கே மேலே போனதாக சொல்லியிருக்காங்க. அதோட கதை எல்லாத்தையும் நான் மேலே போகிறப்ப ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். இப்போ அவங்க அது மேலே போனதுனால உங்களுடைய தேவைகள், உங்களோட வேண்டுதல் எல்லாம் நீங்கள் அதுமாரி கஷ்டப்பட்டு மேலே போய் அவங்ககிட்ட வேண்டும் போது அது நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம். இப்போ போகும்போது அது உங்கள்கிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்க போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2.5 மலை ஏறி இருக்கலாம்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம ஏறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு சாமி, புத்து சாமி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வனதுர்க்கை அம்மனுடைய ஒரு சின்ன வரலாறை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு தம்பதியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே கிடையாது. அந்த குழந்தை இல்லாதனால அவங்க ரொம்ப மனவேதனையில் இருந்தாங்க. அவங்க ஈசனை வந்து எவ்வளவோ வேண்டனதுக்கு பலனா என்ன கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே கீழே ஒரு குளம் இருக்குது. அந்த குளக்கரையில் சக்தியின் உருவமாக ஒரு பெண் குழந்தைய வந்து அவங்க கண்டெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அவங்க தேவின்னு சொல்லிட்டு பேர் வச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வருது. அப்போது நம்மளுடைய சிவபெருமான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திருவிளையாடல் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, அந்த தேவின்ற குழந்தை மேலே ஒரு பழியை வந்து போடுறாங்க. அந்த பழியை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை, தேவின்ற குழந்தை வந்து ஏற்றுக்க முடியாமல் மிகவும் வந்து கோபம் கொள்கிறாங்க. கோபம் கொண்டு இந்த கரிய மலை, இந்த மலைக்கு மேலே போய் அவங்க ஆங்காரமாக வந்து உட்காந்துடுறாங்க. அதுலேருந்து அவங்க இந்த மலையை விட்டு கீழே இறங்கலை. அதோட இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள தெய்வமாகவும் வழிபட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் இந்த ஊரில் இருக்கிற இந்த பூசாரிங்க கனவில், ஊர் மக்களுடைய கனவில் இந்த அம்மன் வந்து தோன்றி என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மலையிலே தான் இருப்பேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பான ஒரு பூஜையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மனுக்கு ஆடி மாதத்தில், அதுவும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை, பெண் ஆடு வந்து பலி கொடுக்கணும். அதாவது ஆடு பலி கொடுப்பாங்க, ஆனால் பெண் ஆடு தான் வந்து பலி கொடுக்கணும்னு வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமியிலும் அதே மாதிரி இந்த திருவிழாவை சிறப்பாக நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மனை வந்து அந்த கனவுல வந்து கேட்டுக்கொண்டது. கனவு இதில் இந்த ஊர் மக்கள் எல்லாமே ஆடி மாதமும் சித்ரா பௌர்ணமிக்கும் இந்த வனதுர்க்கை அம்மனுக்கு வந்து சிறப்பான ஒரு திருவிழாவை நடத்தி சூப்பராக வந்து இந்த ஊர், இந்த சுற்றுப்பத்து கிராமங்கள் அனைத்தும் வந்து அருமையாக வந்து கொண்டாடுற ஒரு அம்மனாக வந்து இந்த அம்மன் வழிபடப்படுறாங்க. கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம். ஏறி வரும்போது இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு மதில் சுவர் இருக்குது. இது எப்படின்னா, இந்த மலையை சுற்றி இந்த ஒரு கோவில் மட்டும் கிடையாது, இங்கே ஆதி மனிதர்கள், நான் சொல்லும்போது இந்த கோட்டையெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஆதி மனிதர்கள் இருந்திருக்காங்க. அதோட ப்ரூஃபும் நம்ம பார்த்துருப்போம். அது இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அவங்க புதைக்கப்பட்டது இடமும் இருக்குது, அதையும் நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கோட்டையும், ஒரு கண்காணிப்பு கோட்டையும் பெருசாக அமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் லிங்க் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி புதுசாக இப்போ ஒரு விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாம் இந்த மலைகளை சுற்றி தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு மலை, ரொம்பவும் புனிதமான மலைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சித்தர்கள் இன்னமும் உலாவறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இங்கே இருக்குது. இந்த மலையில் அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த ஒரு மலைன்னு சொல்லலாம். இந்த கோவில் ரொம்ப, இந்த கோவிலை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஏன்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணி இந்த கோவிலுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மேலே வந்துட்டுனா இதுதான் டாப் ஹில்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோ மலைகள் இருக்கும். அந்த மலை எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு மலை. இப்போ அதுக்காக தான் அந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த தடுப்பு செவுர், அந்த தடுப்பு செவுர் எவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்துங்களா. அந்த மலைகள்லாம் சுற்றி அந்த தடுப்பு செவுர் அமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மேலே தான் போக போகிறோம். மேலே போனால் ஒரு சுனை ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுனையை பார்ப்போம், அதுக்கப்புறம் மேலே போயின்னே இருப்போம்.
பார்த்தோன்னா அந்த சுனி நீரை பார்த்துருப்போம். பார்த்துட்டு இப்போ மேலே ஏறிட்டு ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் அடுத்தது வரப்போகிறது என்னென்னா ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது, பெருமாள் சாமி ஒன்று இருக்காங்க. அதெல்லாம் அந்த பாதி மலைக்கு மேலே இருக்கும். அங்கே தான் நம்ம அடுத்தது போக போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது பார்க்க போகிறதுனா அந்த ஆஞ்சநேயர் கோவில். அங்கே ஒரு வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓரளவு பாதி மலை ஏறினா எப்படி இருக்குமோ ரொம்ப அழகான நேச்சுரல் கீழே இருக்கும். எல்லாத்தையும் நாங்கள் காமிக்கிறோம். இப்போ நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஃபைனலாக ஒரு 70% முடிச்சிருப்போம். எப்படி சொல்கிறேன்னா, இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில் வந்துச்சுனாலே ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் அங்கே போய் சாப்பிட்டு கொஞ்சம் பன்னுலாம் வாங்கி வச்சுருக்கோம். அதை சாப்பிட்டு அப்படியே மேலே கோயில் போகிறோம். இங்கேருந்து பார்த்தோன்னா கோயில் தெரியும், நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பெருமாள் ஆஞ்சநேயர் எல்லாரையும் காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டு தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி இந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கேவே இப்படி இருக்குது. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தோன்னா அதோ தெரியுது பார்த்தீங்களா மலை. அந்த மலைக்கு மேலே தான் வனதுர்க்கை அம்மன் இருக்காங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்க போது. இங்கேவே அவ்வளோ சூப்பராக காற்றடிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். ஆனாலும் இங்கே வந்தோடனே எங்களுக்கு எதுவுமே தெரியல. அவ்வளோ காற்றடிக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ போக வேண்டியது அது இப்போ மலை. அங்கே மோளம் அடிச்சுக்கிட்டு செம சூப்பராக பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க போல். இப்போ அங்கே தான் போக போகிறோம். இந்த வழியாக தான் உள்ளே போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தோன்னா நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இது மேலே வந்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் 7ஆம் மலை தான். நான் போய் போமா போ போ. பார்த்தோன்னா நாங்கள் 7ஆவது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. மேலே ஏறி போயிட்டுருக்கோம். என்ன போலாமா? போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தோம்னா 7ஆம் மலையும் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே வந்துடும். பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மோல் அடிக்கிறாங்களா. ஃபைனலாக கோவிலை ஏறி முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் கோவில் வந்துருச்சு. முடிச்சு விட்டோம்.
அது வராமல் ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். ஃபைனலாக பார்த்து நாங்கள் கோயில் மேலே ஏறி விட்டோம். வேறு லெவலில் காத்திருக்குது, வேறு லெவலில் மோலாட்டிக்கிறாங்க. அங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயில் இருந்துச்சா. நீங்கள் அப்புறம் உள்ளே போயிட்டு எப்படி சொல்கிறேன், காற்று செமையாக அடிக்குது. நான் போயிட்டு எப்படி எல்லாத்தையும் ஒரு ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருப்போம். ஹாய் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவராலாக இந்த கோவில் எப்படி இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லாமல் கோவில் இங்கே திருவிழா மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்த அம்மனோட இன்னைக்கு சூப்பராக ஒரு டெக்கரேஷன் பண்ணி அழகாக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பார்க்கும்போதே. உள்ளே முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அம்மனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சின்னதாக தான் இருப்பாங்க அம்மன். இப்போ ஜோடிச்சு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக கிராண்டாக இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இருக்கிற இடமே பார்த்தோன்னா ரொம்ப எப்படின்னா இந்த மலையிலே ரொம்ப ஹைட்டான மலைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய மலையில் தான் இப்போ இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு மலை. அங்கே எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது தான் அந்த அம்மன். சூப்பரான ஒரு கோவில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பக்தர்களை விட வெளியிலேருந்து வந்தவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த அம்மனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மனுடைய தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்மளுடைய வேண்டுதல், அதாவது ஒரு குறி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்ததுன்னா நீங்கள் வேண்டனது கேட்டது நடக்கும். அதுவே பின்னாடி வாட்டம் நடந்ததுன்னா அது எக்காரணத்தை கொண்டு அந்த செயலை நம்ம வந்து செய்யக்கூடாது. அதுதான் இந்த அம்மனுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியை. கண்டிப்பாக அதே மாதிரி விழும். அது விழுந்து இருக்குன்றதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட பக்தர்கள் இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அது நடந்திருக்கு. அவங்க வேண்டினதும் வந்து நடந்தும் இருக்குது. அதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை வந்து இந்த கோவிலுக்கு வந்து செஞ்சுருக்கிறாங்க. இன்றளவுலையும் மீண்டும் மீண்டும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஆத்மாத்மா வரதுனால தூண்டப்படுறாங்க எல்லாருமே இங்கே வர்றதுக்கு. மேலே ஏறி வரும்போது அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.